இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டி வலிக்கான காரணமும் அதுக்கான தீர்வு. பெரும்பாலும் முட்டி வலி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நோயாளிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, முட்டி வலியானது இந்த இடத்துல இருக்கும், இந்த இடம் அதாவது முட்டி இந்த உள்பகுதியில் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ பெரும்பாலும் முட்டி வலிக்கான தீர்வுகளும் மருத்துவத்துறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முட்டி வலிக்கு வந்து தைலம் கொடுக்கலாம். பேஷண்ட்டே அவங்க சார்பிலேருந்து அவங்க வந்து இந்த பிண்ட தைலம், முடக்கத்தாங்கீரை, தென்னை மரக்குடி எண்ணெய் அந்த மாதிரி நிறைய பயன்படுத்துவாங்க. மருத்துவம் சார்ந்து நம்ம போயிட்டோம்னா பிசியோதெரப்பி, வேக்ஸ் பாத், மெழுகு ஒத்தடம், ஐஎஃப்டி, ஷார்ட் வேவு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீண்டு போச்சு அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும், மூட்டி எல்லாம் தேஞ்சு போச்சுன்னு. ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா பிரச்சனையோட காரணத்தை தான் நம்ம வந்து தீர்வு காணணும், அதாவது ட்ரீட் இட் அட் த காஸ். இப்போ ஒரு இடத்துல வீடெல்லாம் தண்ணி வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒழுகுற இடத்த நிறுத்தணுமே தவிர வீடெல்லாம் மாப் போட்டால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த முட்டி வலிக்கான பிரதானமான காரணமே இந்த உடல் பருமன் தான். அதனால தான் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கிறாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனேன். யார் ஒருத்தன் அவனோட பசி அறிஞ்சு நல்லா ஜீரணமான பிறகு சாப்பிடுவான் அப்படின்னா அவனுக்கு எந்த மருந்தும் தேவைப்படாதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன காலு தான் இந்த இவ்வளோ பெரிய வயிறையும் சுமந்து நிற்க போகுது. அப்போது இந்த கீழே இருக்கிற இப்போ ஒரு வண்டியில் நிறைய வெயிட் போட்டாக்கா ரிம்மு பெண்ட் ஆகிடுது. இது வந்து ஒரு காமன் ஐடியாலஜி. இதுக்கு வந்து பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை. ஒரு மாட்டு வண்டி இருக்குது, இல்லை ஒரு ட்ரை சைக்கிள் இருக்குது, அதிகமான நம்ம சுமை நம்ம அதில் போட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற டயர்லையும் ஷாக் அப்சார்பர்லையும் நம்ம முட்டி தான் நம்மளுடைய ஷாக் அப்சார்பர். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இங்கே வலி வர ஆரம்பிச்சிடுது. சரி, இந்த மூட்டு வலி இந்த உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு ஏதாவது மருந்துகள்னால பருமன் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டால், மனநல மாத்திரைகள்னால உடல் பருமன் கூடலாம், இன்சுலின் போடுறதுனால பருமன் கூடலாம், சில மாத்திரைகள் பயோக்ளிட்டசோன் அந்த மாதிரி மாத்திரைகளில் பருமன் கூடலாம், தீர்க்கப்படாத தைராய்டு தொந்தரவு இருந்தாலும் பருமன் கூடலாம். சரி, இதுக்கு தீர்வு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னா, ஒரு டயட் சொல்லிக் கொடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த டயட் என்ன அப்படின்னா, மார்னிங் நம்மளோட முதல் பசியை பழங்களால் தீர்க்கணும். மத்தியானம் ஒரு 11 மணி 1 மணிக்கு நிறைய காய்கறிகளோ அசைவம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் சாதம் வச்சு சாப்பிடலாம். இரவு உணவை 7 மணிக்கு முன்னாடி நம்ம முடித்தோம் அப்படின்னா 3 மாதங்களில் இந்த பருமனானது இந்த பருமன் தான் இதுக்கான மொத்த காரணம். இந்த இடம் மட்டுமே எப்படியுமே ஒரு 20-25 கிலோ இருக்கும். அந்த 20-25 கிலோ கீழே இருக்கிற 4-5 கிலோ கால் தான் தாங்கணும். அப்போ முதல்ல வர்றது என்ன வரும்னா, இந்த மூட்டு வலி வரும். மூட்டு வலி கொஞ்ச நாள் போச்சுன்னா முதுகு வலியாக மாறும். அதுக்கப்புறம் உட்கார முடியாது, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும், சின்ன சின்ன வேலைகளும் கஷ்டமாக இருக்கும், நிறைய இடத்துல அவமானமாக இருக்கும். இப்போ இவங்க நடக்கிறத நம்ம எப்படி நடக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் மூட்டு தேய்மானத்தோட வாக்கு. அவங்களோட வாக்கே மாறிடும். இப்போ வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது பருமன் தெரியாது, இந்த புடவைனால நம்ம பருமனை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இவங்களோட நடையே மாறிடும். இப்போ திரும்பி நடங்கம்மா பார்க்கலாம், திரும்பி நடங்க. இப்போ உங்களோட நடங்கலாமா? இப்போ உங்களோட கேட்டே மாறிடுது. ஸோ மெல்ல மெல்ல ஒரு டூர் போனாலும் எங்கே போனாலும் அவமானமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த சிரிச்சா தும்புனா சிறுநீர் கசிகிறது, பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி அடக்க முடியாத யூரின் வரதும் இதோட சேர்ந்து இருக்கிற தொந்தரவு. இவங்களே திரும்ப ஃபாலோ பண்ணலாம். ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இவங்களை நம்ம திரும்ப பார்ப்போம்.